மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும உள்ளிட்ட அமைச்சின் செயலாளர்கள், அரசாங்க அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். சாதாரணமாக நமது சேவை என்பது அந்தந்த நிறுவனங்கள் வழங்க வேண்டிய சேவையின் அடிப்படையில் உள்ளது. நீர்வளங்கள் திணைக்களத்தின் பிரச்சினைகள் நீர்வளங்கள் திணைக்களத்தினால் தீர்க்கப்பட வேண்டும். நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரச்சினைகளை அவர்கள் தீர்க்க வேண்டும். அவ்வாறு சேவை வழங்குவதற்கான அமைப்பு அல்லவா உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் இப்போது விசேட நிலைமை தொடர்பில் அறிய வேண்டும் அல்லவா? அதனால் சாதாரண அரச பொறுமுறையை கடந்து எமக்கு இணைந்த பொறிமுறை ஒன்று அவசியமாகும். அதனால் எமது முப்படை, போலீஸ், சுயாதீனமான மக்களின் பங்களிப்பு, பிரதேச செயலக, பிரதேச சபைகளின் உத்தியோகத்தர்களின் பங்களிப்பு தேவை. இந்த இலக்கினை பூர்த்தி செய்வதற்கு சாதாரண நிறுவனமாக செயற்படுவதற்கு பதிலாக இணைந்து இயந்திரமாக செயற்படும் பொழுது நாம் எதிர்பார்த்த இலக்கினை விட வேகமாக செயற்பட முடியும். இந்த இலக்கினை தம்மிடமுள்ள இயலுமான வலிமையை கொண்டே தீர்மானிக்க முடியும். அதனால் சாதாரண பொறிமுறை செயற்பாடுகளுக்கு பதிலாக இணைந்த பொறிமுறையாக செயற்பட வேண்டும். அப்போது அதற்காக விரைவாக செயற்பட வேண்டும். அவ்வாறு இணைந்து ஒரு மாதத்துக்குள் செயற்பட்டால் மீண்டும் பழைய நிலைமை அடைய முடியும் என நான் நினைக்கின்றேன். அதன் பின்னர் ஜனவரி மாதத்திலிருந்து மீண்டும் வளமையை போன்று தனித்துவமான நிறுவனமாக இயங்க முடியும் அல்லவா? மாவட்டத்தில் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் மீள் குடியேற்றுவது தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது கவனம் செலுத்தினார். முற்றாக சேதமடைந்த 1800 எத்தனை அளவுக்கு செல்ல முடியும், புதிய இடத்தில் எத்தனை பதிவு செய்ய முடியும் என்பதில் இன்னும் எங்களுக்கு சரியான தரவுகளை கூற முடியாது. அடுத்ததாக உங்களுக்கு எவ்வாறாயினும் 1800 குடும்பங்களில் பலர் பழைய இடத்துக்கு செல்ல முடியாது என்பதுடன் அவர்களை அங்கு அனுப்ப முடியாது. அந்த பகுதியில் அண்மித்து அரசாங்கத்தின் காணிகள் உள்ளனவா? அரசாங்கத்தின் காணிகள் அதிகளவாக குண்டசாலையில் மாத்திரமே காணப்படுகின்றன. ஏனைய காணிகள் எல்ஆர்சிக்கு சொந்தமான காணிகள். நாம் இதனையே கூறுகின்றோம். எமது சில இடங்கள் எல்ஆர்சியிடம் உள்ளது. சில மக்கள் அங்கு உள்ளனர். அதனால் நாம் சரியாக பதிவு செய்யக்கூடிய பகுதிகளுக்கு அண்மையில் 900 குடும்பங்கள் அகற்ற வேண்டி ஏற்படும். அதனால் முற்றாக சேதமடைந்தவர்கள் அங்கு செல்வது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். அவர்களுக்காக அரசாங்கத்தின் காணிகளை அடையாளப்படுத்துங்கள். அது எல்ஆர்சிக்கு சொந்தமானதா, ஜனவசத்துக்கு சொந்தமானதா, என்பிஎலுக்கு சொந்தமானதா என்பதனை எங்களுக்கு காண்பித்துக் கொடுங்கள். நாங்கள் அந்தந்த நிறுவனங்களும் பேசி அந்த காணிகளை விடுவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு வீடொன்றை நிர்மாணிப்பதற்காக 5 மில்லியன் ரூபாவினை வழங்குவதற்கு ஒதுக்கியுள்ளோம். அல்லது சிலர் இருக்க முடியும். அவர்களுக்கு அண்மையில் காணிகள் இல்லாவிட்டால் அவர்கள் காணிகளை வாங்குவதற்கு 5 மில்லியன் ரூபாய் வரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். இருப்பினும் நாம் முன்னுரிமையாக அரச காணியில் வீடுகள் நிர்மாணிப்பதற்கு கொடுப்பனவுகளை வழங்க வேண்டும். அவ்வாறு கொடுப்பனவுகளை வழங்கும் போது 3 கட்டங்களில் வழங்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம். அதனால் 5 மில்லியன் வழங்கிவிட்டு அப்படி இருக்காமல் வீட்டுக்கே நாங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். வீட்டினை அமைப்பதற்காக கட்டம் கட்டமாக நிதி வழங்க வேண்டும். சிலருக்கு 5 மில்லியனை விட குறைவாக நிர்மாணிக்க முடியும். சிலருக்கு 5 மில்லியனை விட அதிக செலவாகும். ஆனால் வீடு நிர்மாணிப்பதனை கண்காணிக்க வேண்டும். பாரிய பாதிப்பு அம்புலிவில் ஏற்பட்டுள்ளது. விவசாய அமைச்சினால் உருவாக்கப்பட்ட விவசாய மத்திய நிலையத்தில் W15 ஹோட்டலை உருவாக்கி அதிலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நாம் இப்போது தற்காலிக தீர்வுகள் தொடர்பில் அல்லவா பேசுகின்றோம். ஆனால் எமக்கு சொத்துக்களுக்கும் உயிர்களுக்கும் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு அவசியம். நாம் ADB-உடன் கலந்துரையாடியுள்ளோம். முழுமையாக மலையக பகுதி தொடர்பில் நன்றாக ஆராய்ந்து எமக்கு அகற்ற முடியுமான பகுதிகளை அறிந்து கொண்டு ஒரு வருடத்தில் அல்ல, படிப்படியாக மலையகத்தில் வேலை திட்டங்களை முன்னெடுத்து மீண்டும் மலையகத்தை கட்டியெழுப்ப நாம் செயற்பட வேண்டும். அனாவசியமான நிர்மாணிப்புகளுக்காக யார் அனுமதி வழங்கியது? பிரதேச சபையில் எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? மின்சார சபையில் எவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? இவ்வாறான கேள்விகள் இருக்கின்றது. அதனால் இங்கு பிழையான விடயம் நடைபெற்றுள்ளது. அதனால் இதற்கு பின்னர் மின்சார சபை அனாவசியமான இணைப்புகளை வழங்குவதை தடை செய்ய வேண்டும். பிரதேச சபைகள் அனுமதியை நிறுத்த வேண்டும். பயிர் செய்கைக்கு ஏற்ற நிலங்களை அடையாளம் கண்டு பயிரிடுவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான வழிமுறைகள் தொடர்பிலும் கேட்டறிந்தார். உர நிவாரணம் வழங்கியமை ஊடாக எவ்வளவு நெல் பயிரிடப்பட்டது என்ற பட்டியல் உள்ளதா? நெல்லின் அளவு அறியப்பட்டுள்ளது. பெயர் பட்டியல் உள்ளது. விவசாயிகளின் வங்கி கணக்கு இலக்கம் வரையில் உள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 1.5 லட்சம் வழங்கியவுடன் அதன் எதிர்பார்ப்பு பயிரிடுவதாகும். அவ்வாறில்லாமல் அந்த 1.5 லட்சத்தை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்த முடியாதல்லவா? அவர்களை பயிரிடுவதற்கு நீங்கள் உந்துதல் வழங்க வேண்டும். இந்த நிவாரண உதவி வழங்கும் போது இது உங்களிடமே உள்ளதல்லவா? பாடசாலைகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தினார். அனர்த்தங்களினால் பாதிப்பு ஏற்படாத பகுதிகளில் மீண்டும் பாடசாலைகளை எதிர்வரும் 16ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 428 பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு எமக்கு இயலுமை உள்ளது. மலையக பகுதிகளில் உள்ள
உள்ள பாடசாலை மாணவர்களையும் பாடசாலைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். அவர்களுக்கான பாடப்புத்தகங்கள், சீருடைகளை வழங்குவதற்கான எளிமையும் எம்மிடம் காணப்படுகின்றன. இவ்வாறு ஆரம்பிக்கும் போது இடைவெளியை குறைப்பதற்கு முடியுமான முயற்சி செய்யுங்கள். அவ்வாறு இடைவெளி அதிகரித்தால் பரீட்சை நடத்துவதில் பிரச்சனை ஏற்படும். நாம் சாதாரண வகுப்பில் 10 மாதங்கள் இருந்தோம் என சில பிள்ளைகளுக்கு கூற முடியும். 8 மாதங்கள் இருந்தோம் என்று சிலருக்கு கூற முடியும். அதனால் 2 மாதங்கள் பரீட்சை பிற்போடுமாறு எண்ண முடியும். அவ்வாறு பிற்போட்டால் பரீட்சையில் மாத்திரமல்ல அவர்களின் வாழ்க்கையை 2 மாதங்கள் பிற்போட்டதை போன்றாகிவிடும். அதனால் ஒரே தடவையில் பரீட்சை நடத்த வேண்டிய தேவை உள்ளது. ஆரம்பிக்கும் பாடசாலைகளுக்கும் அதன் பின்னர் ஆரம்பிக்கும் பாடசாலைக்கும் இடையே முடிந்தளவு இடைவெளியை குறைக்க வேண்டும். மாவட்டத்தில் நீர் விநியோகத்தை 3 நாட்களுக்குள் முழுமையாக வழமிக்கு கொண்டு வருமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியதுடன் அதுவரை பவுசர்களூடாக மக்களின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் இந்த நடவடிக்கைகளில் நீர் விநியோகத்தை அவசர நிலையாக கருதி முப்படையினரிடமிருந்து தொழில்நுட்ப உதவியை பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். අපේ ජල සම්පාදන ක්‍රම 20ක් තිබ්බා. ඒකෙන් 18ක්ම ආපදාවට ලක් වුණා. ඒ වෙලාවේ වැඩ කරේ ප්ලාන්ට් 2ක් විතරයි. මේ වෙනකොට අපි ප්ලාන්ට් 18ක්ම ඔපරේෂනල් ලෙවල් එකට ගෙනල්ලා තියෙනවා. තව දෙකක් ප්‍රතිසංස්කරණය කරන්න තියෙනවා. ඔව් 18. ඒ දෙක කවද වෙනකොට ඕගොල්ලන්ගේ සැලසුම තියෙනවා. ඒක සාමාන්‍යයෙන් දල වශයෙන් ගත්තොත් දින 3ක හෝ 4ක කාලය සීමාවක් ඇතුළත යථාවත් කරන්න පුළුවන්. හැබැයි 20ම අපි විවෘත කරත් සමහර ඒ ප්‍රදේශ තියෙනවා. ඒ ප්‍රදේශවල ජල සැපයුම දෙන්න බැරි නේද? ඒ ප්‍රදේශ කීයක් හඳුනාගෙන තියෙනවද? දැනට ස්ථාන 5ක් විතර තමයි තියෙන්නේ. ස්ථාන 5ක් විතර තියෙනවා. ඒ ස්ථාන 5න් ඉක්මනින්ම අවසන් කරන්න පුළුවන් ප්‍රදේශ කීයක් තියෙනවද? දින 2කට වඩා අඩු කාලයකදී මේවා කරන්න පුළුවන්. අර පන්විල ප්‍රශ්නේ ඇරුණාම. එක තැනයි අමාරු වෙන්නේ. ඒතකොට එතන ඉන්න ගමයට වතුර ලබා දෙන්න මොකද්ද කරන්නේ? බවුස සප්ලයි එකක්. බවුස වලින් ලබා දෙනවා. ඒතකොට තව දින 3ක් යනකොට ඕගොල්ලෝ වෝටර් බෝඩ් එකෙන් ලබා දෙන ජල සැපයුම සම්පූර්ණ යථාවත් වෙනවා. පළාත් පාලන ආයතන වලින් මෙහෙවන ජල සැපයුම් මාර්ග යථාවත් කරන්න තව කාලයක් යනවා ඔගොල්ලෝ කියන විදිහට. ඔව් 75ක් විතර පුළුවන්. තව සති දෙකක් විතර. ඉතුරු 25 ටිකක් අමාරු වේවද? අපි කොහොම හරි දෙසැම්බර් 31කට කලින් ජල ව්‍යාප්තිය ටික යථා තත්ත්වයට ගන්න තමයි උත්සාහ දරන්නේ. දෙසැම්බර් 31 වෙනකන් අපිට තියෙනවනේ පානීය ජල සපයන තැන් ටික නේද? ඒවට බවුසර් වලින් සපයනවනේ. இதற்கு மேலதிகமாக பெருந்தெருக்கள், மின்சாரம், போக்குவரத்து, எரிபொருள் விநியோகம், நீர்ப்பாசனம், தகவல் தொடர்பு அமைப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை மீட்டெடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இந்த நடவடிக்கைகளில் அரசு அதிகாரிகள் மற்றும் முப்படையினரின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி பாராட்டினார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை மல்வத்து மகாவிகாரைக்கு சென்று மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேனரை சந்தித்தார். தற்போதைய அனர்த்த நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் தொடர்பில் மல்வத்து மகாநாயக்க தேனருக்கு தெளிவூட்டியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. මුදුගොඩ ගැලුවට පස්සේ මෙහෙම වෙච්ච අයටත් නෑනේ. ඉතින් මේක ඊටත් වැඩිය දෙකටම වැඩිය ලොකු එකක් මම හිතන්නේ වෙන විපත්ති. ඉතින් දීර්ඝ කාලයක් යයි මේකට. අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරා. වුණා මේ අවුරුද්දේ අපි අපේක්ෂා කරාට වඩා වැඩි ආදායමක් ආණ්ඩුවට ලැබුණානේ මේ අවුරුද්දේ. ඒ නිසා අපිට ලබන අවුරුද්දට ණය ගන්නේ නැතුව අපිට මේ මුදල් ප්‍රමාණයක් ඊයේ අපි පාර්ලිමේන්තුවේ කිව්වා ලොකු මුදලක් වෙන් කරලා ජනතාවට සහන දෙන්න ඕන කියලා. නිවාස ගියපු අය ඒ තැන්වල අවදානම් නම් ආපහු එතන පදිංචි වෙන්න දෙන්නේ නැහැ. ඒක තමයි අපි ඉඩම් හොයන්න මම අද ආවෙත් ඒකයි අපේ දිසාපති කාර්යාලයේ දිසාපතිතුමාලා හම්බ වෙලා නුවරයට රජයේ ඉඩම් කොහෙද තියෙන්නේ ප්‍රශ්න මොනවද කියලා බලන්න මම මේ දවස් 3ම දිස්ත්‍රික් 6කට යනවා.